நம்மள பலர் முக்கியமாக ஹோம் மேக்கர்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதுல லேகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த ரீசெண்ட் டேஸில் அனலைஸ் பண்ணேங்க. ஏன் ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறவங்க ஏதாச்சும் ஜாப் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க கிட்ட அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லேக் இல்லை. அதே வீட்டில் இருந்துட்டு குழந்தைகள ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் தாட்டி விட்டுட்டு, நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம அவங்க போனதுக்கப்புறம் வரும் பாருங்கள் ஒரு எம்ப்டினஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இதில் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி ரீபில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது ஒரே விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு பாஸ்ட் நினச்சி பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி ஃப்யூச்சர் நினச்சும் எந்த பிரயோஜனம் கிடையாது. ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த ரிசல்ட்டு தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுங்க. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் வந்துடாதுங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட கோலில் சின்ன சின்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்போ கிடைக்க பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸில் ஒரு பாயிண்ட்டை பில்ட் பண்ணி தரும். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கோல் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கோலை எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வழிகளை தான் நம்ம யோசிக்கணும். அது சரிங்க, நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஏதாச்சும் ஒன்றில் கண்டிப்பாக குட்டாக இருப்போங்க. அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நம்மளும் அதில் ஒரு நாள் நல்லா ஃபெமிலியர் ஆயிடுவோங்க. எல்லாத்தையுமே ஒரே நாளில் மாற்ற முடியாதுங்க. எல்லாமே லிட்டில் பை லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சோம்பேறித்தனம் தாங்க. அந்த சோம்பேறித்தனத்தை நீங்கள் டெய்லி ஒரு டாஸ்க் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறப்ப அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்கள் கிட்டே இருந்து தூரமாக ஓடி போயிருங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டிலேயே தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு அந்த வீட்டு வேலை மூஞ்சப்பாடே இருக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை நோண்டு வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டான டைமை மேனேஜ் பண்ணி அந்த டைமில் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குங்க. அந்த ஃப்ரீ டைமில் நம்மளுக்கு என்ன எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஹிந்தி நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம் நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. அந்த டைமில் ஒரு 1 hour அப்படின்னா டெய்லி அந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்ட்டில், கிராஃப்டில் இந்த மாதிரி எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. பண்ணினீங்கன்னா ஒரு 1 monthல அந்த ஸ்கில் உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். ஆஃப்டர் 1 month உங்கள் மேலேயே உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடைக்குங்க. இதை வச்சு நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஜாப் போகிற மாதிரியோ இந்த மாதிரி எதுவாக வேணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எடுத்துடனே கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. அது நம்ம பண்ணுற ஆக்ஷனுக்கான ரிவார்டு தான் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ். நம்ம இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாருமே ஒரே நாளில் வளர்ந்து நின்றவங்க கிடையாதுங்க. எல்லாருமே சின்ன சின்ன ஸ்டெப்பில் முன்னாடி வந்தவங்க தான். அவங்களுக்கான ரிவார்டு பெருசாக கிடச்சிருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குங்க. நம்ம இதை பற்றி மேலும் பேசலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அது என்னென்ன அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.